भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचन्द्र शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम ओम नमो वेंकटेशाय। श्रीराम जय जय राम श्रीराम जय जय रामा என்று இதோ நாம் கோதண்ட ராமசுவாமி ஆலயத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டுள்ளோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமஹா என்று ராமபிரானை சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேத கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, இதோ ஜாம்பவனால் பிரதிஷ்டம் செய்யப்பட்ட இந்த கோதண்ட ராமசுவாமி ஆலயத்தை இதோ நாம் இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். ராமச்சந்திர பிரபு 9 நாட்களும் ஒவ்வொரு வாகனத்திலும் திருவீதி உலா வந்து பக்தர்களை ரட்சிச்சார். இதேபோல் அனைத்து கைங்கரியத்திலும் ஈடுபட்டு நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த ராமபிரான் சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேத ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டுள்ளோம். கண்ட கல்மிசை காக்குத்தன் கழல் தூக்கல் கதுவ உண்ட பேதமை மயக்கு அறவேற்பட்டு உருவம் கொண்டுமை உணர்வினன் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனள் மாமுனி பணிப்பாள். அதாவது ஸ்ரீராமனுடைய பாதத்துளி உன்மேல் படும்போது நீ மீண்டும் உன் பழைய வடிவத்தை பெறுவாய். நானும் இமயமலை நோக்கி தவம் செய்ய போகின்றேன் என்று கூறி புறப்பட்டு போய்விட மங்களகரமாக விளங்கிய கௌதமர் குடில் மாசு படிந்த குடிலாக மாறி காட்சியளித்து கொண்டிருந்தது. இந்த வரலாற்றை ராமனுக்கு விஸ்வாமித்திரர் கூறி வர அக்குடிலையும் மூவரும் அடைந்தனர். பக்தர்களே, இதோ காமுகன் இந்திரனால் கற்பிழந்த நிலையில் இருந்த அகல்யா தன்னோடு கௌதமரின் குடிலுக்கு வெளியே அகிலகை ஒரு கல்லாகி போனாலாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தியை இதோ நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்து கொண்டுள்ளோம். கோதண்ட ராமசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேதராய் ஹம்ச வாகனத்திலே உண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ராமச்சந்திர பிரபுவை சேவிக்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று சேவிப்போம். ஹம்ச வாகனம் புராணத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், வெங்கடேஸ்வர பகவான் ஹம்ச வாகனத்தில் சவாரி செய்வதன் மூலம் கற்றலின் உயர்ந்த கடவுள் என்றும் ஒருவரின் வாழ்க்கையை திருப்புவதில் மயக்கத்தின் முக்கியத்துவம் என்றும் ஒரு செய்தியை வழங்கினாராம். மேலும் ஹம்ச வாகனம் மனிதனின் கெட்ட குணங்களை நீக்கி நல்ல குணங்களை மட்டுமே தக்க வைத்து கொள்கிறது. அப்படி ஹம்ச வாகனம் வெங்கடேஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் கற்றலின் முக்கியத்துவம் தருகிறது. ஹம்ச வாகனத்தில் சவாரி செய்வதன் மூலம் ஒருவரின் வாழ்க்கையை
திருப்புவதில் மயக்கத்தின் முக்கியத்துவம் தருகிறது. பக்தர்களே, இதோ ஹம்சா என்பது சரஸ்வதியின் வாகனம் அல்லவா? அறிவு மற்றும் படைப்பு கலைகளின் தெய்வம். ஏன், பிரம்மா படைப்பின் கடவுள் மற்றும் திரிதேவா மற்றும் வேதங்களின் தெய்வமான காயத்ரி என்றும் கூறப்படுகிறது. இந்த ஹம்ச வாகனத்திலே ராமச்சந்திர மூர்த்தியை நாம் அனைவருமே சேவித்து கொண்டுள்ளோம். ஹம்சா அல்லது ஹன்சா என்றும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹம்ச வாகனத்திலே இதோ இந்த மாலை வேளையிலே ஹம்ச வாகனத்திலே ராமச்சந்திரமூர்த்தி 4 மாட வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் இப்பொழுது நாம் சேவித்து கொண்டுள்ளோம். ராமா 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 என்று நாமும் கூட சேவிப்போம். தண்ணீர் மற்றும் பாலின் கலவையிலிருந்து தண்ணீரை விட்டு பால் குடிக்கும் தனித்துவமான திறமை பெற்றதுதான் பறவை ஹம்சம் என்பது. அப்படி ஹம்ச பறவை என்பது பிரம்மா, சரஸ்வதி, காயத்ரி மற்றும் பிரபஞ்சத்தை படைத்த விஸ்வகர்மா ஆகியோரின் வாகனம் ஆகும். இதோ அந்த வாகனத்தின் முன்பே கலைஞர்கள் அனைவரும் கூட கரகாட்டம், கோலாட்டம், பரதநாட்டியம் போன்ற கைங்கரியங்களை பகவானுக்கோசரம் இந்த கைங்கரியத்தை ஈடுபட்டு பகவானுடைய ஆசிகளை பெற்றுக்கொண்டு உள்ளார்கள். அப்படிப்பட்ட ஹம்ச வாகனத்திலே சீதா, லக்ஷ்மண, ஹனுமன் சமேதராய் ஹம்ச வாகனத்தில் ராமச்சந்திர மூர்த்தியை நாம் அனைவரும் சேவித்து கொண்டுள்ளோம். யாகத்திற்கு பல நாட்டு அரசர்களும் அழைக்கப்பட்டனர். யுதாஜித், சனகர் போன்ற அரசர்கள் பங்கேற்க வந்திருந்தார். சரையு நதியின் வடக்கரையில் யாகசாலை உண்டாக்கப்பட்டது. வேள்விக்கு வேண்டிய புனித நீர், புஷ்பங்கள், சமித்துகள் ஆகியவை பெருமளவில் சேமிக்கப்பட்டன. அரசி ரಕ್ಷಿಸುಮಂ ಅಯೋಧ್ಯ ರಾಮ ಶರಣು ವೇಳೆದ ಯಜ್ಞ ಸಂಭವ ರಾಮ ಅರಸಿ ರಕ್ಷಿಸುಮಂ ಅಯೋಧ್ಯ ರಾಮ ಶರಣು ವೇಳೆದ ಯಜ್ಞ ಸಂಭವ ರಾಮ. దశరథ తనయ రామ చేరిన అహల్యను రక్షించిన రామ. దారుణిలో దశరథ తనయ రామ చేరిన అహల్యను రక్షించిన రామ. వారిధి బంధన కపి వల్లభ రామ. వారిధి బంధన కపి వల్లభ రామ. తారక బ్రహ్మమైన సీతారామ శరణు వేడెదా యజ్ఞ సంభవ రామ. అరసి రక్షించుమమ్ము అయోధ్య రామ శరణు వేడెదా యజ్ఞ సంభవ రామ. ఆదిత్యకులాంబుధి మృగాంతక రామ హరకోదండ భంజనము చేకొనిన రామ. ఆదిత్యకులాంబుధి మృగాంతక రామ హరకోదండ భంజనము చేకొనిన రామ. వేదశాస్త్ర పురాణాది వినుత రామ. వేదశాస్త్ర పురాణాది వినుత రామ. ఆది కొన్న తాట
ಕಿರಾತಕ ಸಂಹಾರ ರಾಮ ಶರಣು ವೇಳೆದ ಯಜ್ಞ ಸಂಭವ ರಾಮ ಅರಸಿ ರಕ್ಷಿಸು ಮಮ್ಮು ಅಯೋಧ್ಯ ರಾಮ ಶರಣು ವೇಳೆದ ಯಜ್ಞ ಸಂಭವ ರಾಮ రావణుని భంజించిన రాఘవ రామ వావిరి విభీషణ వరద రామ రావణుని భంజించిన రాఘవ రామ వావిరి విభీషణ వరద రామ సేవల నల మేల్మంగతో శ్రీ వెంకటేశుడవై సేవల నల మేల్మంగతో శ్రీ వెంకటేశుడవై ఈ వలదాసులనెల్ల ఏలినట్టి రామ శరణు వేడెదా యజ్ఞ సంభవ రామ అరసి రక్షించు మమ్ము అయోధ్య రామ శరణు వేడెదా యజ్ఞ సంభవ రామ అరసి రక్షించు మమ్ము అయోధ్య రామ శరణు వేడెదా యజ్ఞ సంభవ రామ. ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீராம ஜெயராமா ஜெய ஜெய ராமா என்று இதோ கோதண்டராமசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த மாலை வேளையிலே ஹம்ச வாகனத்திலே சீதா லக்ஷ்மண ஹனுமன் சமேத ராமச்சந்திர மூர்த்தியை சேவிப்போம். பக்தர்களே, இதோ ஹம்ச வாகனத்திலே ராமபிரான் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படி ஹம்சம் என்றாலே அது சரஸ்வதியின் வாகனம். அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி அல்ல அல்ல குறையாத செல்வம், கல்வி, செல்வம் அதை வழங்குவது சரஸ்வதி அன்னைதான். மூல நட்சத்திரத்தில் பிறந்த சரஸ்வதி தேவியை எப்படி வணங்கினால் என்னென்ன பலன் என்பதை நாம் பார்ப்போம். சரஸ்வதி நான்முகன் பிரம்மாவின் மனைவி, கல்விக்கு அதிபதி, வெண்பட்டுடுத்தி கையில் வீணையும் ஏட்டுச் சுவடியும் வைத்து வெண் தாமரையில் வீற்றிருப்பவள். சரஸ்வதி அன்னை பிறந்த நட்சத்திரம் மூலம் ஆகும். மூலத்தின் நட்சத்திர வடிவங்கள் என்பது அங்குசம், சிங்கத்தின் வால், யானையின் துதிக்கை. கலைகளின் தலைவியான சரஸ்வதிக்கே அந்த பிரம்மா சாபம் கொடுத்த புராண கதை பற்றியும் சரஸ்வதி தேவியை எப்படி வணங்கினால் நமக்கு நல்லது என்பதையும் பார்ப்போம். சரஸ்வதிக்கும் பிரம்மாவிற்கும் ஏற்பட்ட சண்டை சாபத்திலும் கோபத்திலும் முடிந்தது. சத்தியலோகத்தில் சரஸ்வதி சொன்னதை கேட்ட பிரம்மா மறுக்க சரஸ்வதி கோபப்பட்டு பேச பெரிய சண்டையில் முடிந்தது. அந்த கோபத்தில் சரஸ்வதிக்கு சாபம் கொடுத்தார் பிரம்மா. கணவன் மனைவிக்கு இடையே கருத்தொற்றுமை இருக்க வேண்டும், இல்லையேல் விட்டு கொடுத்து செல்லும் தன்மையாவது இருக்க வேண்டும். இரண்டும் இல்லாவிட்டால் கருத்து வேறுபாட்டில் பிரிய வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. சத்தியலோகத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது சரஸ்வதி, சுவாமி, ஒருவர் பேசும் வார்த்தைதான் அவரின் பண்பை காட்டுவதில் முதன்மையாக இருக்கிறது. அவரது உயர்வுக்கும் சரி அதுவே காரணமாகவும் இருக்கிறதல்லவா? அதை கேட்ட பிரம்மா, இல்லை தேவி, ஒருவரின் பேச்சு மட்டும் வைத்துக்கொண்டு அவரது உண்மையான பண்பை கண்டறிய முடியாது. தற்போது எவரிடமே உண்மையான பேச்சும் இல்லை. தவறான எண்ணங்களை தங்களுக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவர்கள் போல வேடமிட்டு பேசுபவர்களே அதிகம். எனவே பேச்சுக்கு எந்த மதிப்பில்லை என்று கூறுகிறாராம். பிரம்மாவின் கூற்று சரஸ்வதிக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கியது. நீங்கள் வேண்டுமென்றே நான் சொன்னதை மறுத்து பேசுகிறீர்கள். உங்கள் பேச்சில் உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றாராம். சரஸ்வதி, ஒருவருடைய பேச்சை விட அவரின் நடை, உடை,
நடத்தை போன்றவைகளே ஏன் அவருடைய பண்புகளை காட்டும் கண்ணாடியாக இருக்கின்றன. ஆனால் பேச்சு அப்படி இல்லை அம்மா. சில வேளையில் நாம் விளையாட்டாக சொல்லும் வார்த்தைகள் கூட பிறருக்கு தவறாக தோன்றுகிறது அல்லவா? நாம் நல்லவராக இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சு அவர்களிடம் நம்மை தீயவர்களாக்கி விடும் என்றார் பிரம்மா. இதை கேட்டு மேலும் கோபமடைந்த சரஸ்வதி, பேச்சு திறனுக்கும் அனைத்து கலை திறன்களுக்கும் கடவுளான என்னை கோபப்படுத்த வேண்டும் என்று எண்ணத்தில்தான் நீங்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கூறுகிறாளாம். பிரம்மாவும் விடுவதாக இல்லை. பேசும் பேச்சில் விளையாட்டாய் சொல்லும் வார்த்தைகள் விபரீதங்களை ஏற்படுத்தி விடுகின்றன. கடுமையான வார்த்தைகளை கலக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதேபோல் கனிவான வார்த்தைகளை கல்மனம் கொண்டவரையும் கரைந்து அன்புடையவர்களாக்கி விடுகின்றன. பேச்சினால் இன்ப துன்பங்கள்தான் அதிகம். ஏற்படுகின்றன. அப்படி அதன் மூலம் பண்புகள் எதுவும் தெரிவதில்லை. பொதுவாக உன்னை போன்ற பெண்களுக்கு இது போன்ற எந்த உண்மையும் புரிவதில்லை என்றாராம். ஒட்டு மொத்தமாக பெண்களை பற்றி பிரம்மா கூறியதும் சரஸ்வதிக்கு மிக கடுமையான கோபம் ஏற்பட்டது. பெண்களை பற்றி பெருமையாக பேசுகிறீர்கள், ஆனால் அவர்களை பேசினால் வாயாடி என்கிறீர்கள். ஆண்கள் மட்டும் எதையும் பேசலாமா, எதையும் செய்யலாமா? பெண்கள் செய்யக்கூடாது அல்லவா? அனைத்து ஆண்களுக்கும் தான் சொல்லுவதே சரி, நான் செய்வதே சரி என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கிறது. ஆண்கள் சொல்லுவதற்கெல்லாம் பெண்கள் ஆமாம் போட வேண்டும், இல்லையென்றால் அவள் இல்லாதவளாகி விடுவாள் என்றாராம். படைப்பு கடவுள் பிரம்மாவிற்கே அந்த எண்ணம் இருக்கும்போது அவர் படைத்த ஆண்களுக்கும் அந்த எண்ணம் இல்லாமல் இருக்குமா என்றார் சரஸ்வதி. பக்தர்களே, தன்னை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படைப்பையும் சேர்த்து குறை சொல்லிய சரஸ்வதியின் மேல் பிரம்மாவுக்கு கோபம் வந்தது. சரஸ்வதி, நீ எந்த பேச்சை மேலானது என்று நினைத்து என்னை குறைவாக பேசினாயோ அந்த பேச்சு இல்லாதவளாக பூலோகத்தில் பிறந்து துன்பப்படுவாய் என்று சாபமிட்டார். இப்போதும் சரஸ்வதியின் கோபம் குறையவில்லை. ஆண்கள் சொல்வதையே பெண்கள் அப்படியே கேட்க வேண்டும், இல்லையேல் அவர்கள் கொடுக்கும் தண்டனையை ஏற்க வேண்டும் என்பதில் படைப்பு கடவுளான பிரம்மாவும் விதிவிலக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன். நீங்கள் எனக்கு கொடுத்த சாபத்தால் நான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் சரி, நான் உங்களிடம் சாப விமோசனம் கேட்கப் போவது இல்லை. இனி நீங்களும் நான் இல்லாமல் எனக்கு கொடுத்த சாபத்தை நினைத்து துன்பம் அடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு பூலோகத்தை நோக்கி சென்றாள் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தன் தவறுக்காக வருத்தாமல் நடந்து கொண்டது பிரம்மாவிற்கு கோபத்தை அதிகரித்தது. அதனால் அவர் மன அமைதியாக தியானத்தில் அமர்ந்தாராம். பிரம்மாவின் சாபப்படி சரஸ்வதி ஒரு ஏழை குடும்பத்தில் வாய் பேச முடியாதவளாக பிறந்து வாணி என்ற பெயரில் வளர்ந்தாள். வாய் பேச முடியாவிட்டாலும் வாணி யாழ் இசைப்பதில் சிறந்தவளாக இருந்தாள். தினமும் அவள் அருகிலுள்ள சிவபெருமான் கோவில்களுக்கு சென்று யாழை மீட்டி தனக்கு பேச்சுத்தரன் தரும்படி இறைவனை வேண்டி வந்தாள். ஒரு முறை வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு சென்ற வாணி அங்கிருந்த சிவபெருமானை யாழை மீட்டி வழிபட்டாள். அப்போது, வாணியே, உனக்கு பேச்சுத்திறன் இல்லையே என்று வருத்தப்பட வேண்டாம், கூடிய விரைவில் உனக்கு பேச்சுத்திறன் கிடைக்கும் என்று அம்பாளின் அசரீரி ஒலித்தது என்றாளாம். தன் காதுகளுக்கு கேட்ட அன்னையின் குரல் தான் மீட்டிய யாழில் இருந்து வந்த இசையை காட்டிலும் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று நினைத்த வாணி தன் மீட்டிய யாழை மூடி வைத்தாள். பின்னர் இறைவனையும் அம்பாளையும் வணங்கிவிட்டு அடுத்த சிவன் கோவிலுக்கு சென்றாளாம். அப்போது பிரம்மா உலக நலனுக்கான வேள்வி ஒன்றை நடத்த விரும்பினார். வேள்வியில் தனது மனைவியும் உடனிருக்க விரும்பினார். ஆனால் அவரை சாபமிட்ட பிறந்ததை எண்ணி வருந்தினார். பின்னர் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தன் மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டினார். சிவபெருமான், விரைவில் சரஸ்வதி உங்களுடன் சேர்வாள், வேள்விக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று கூறி பிரம்மாவை அனுப்பி வைத்தாளாம். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தி சரஸ்வதி ஹம்ச வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ அர்ச்சகர் சுவாமி கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அந்த மங்களகரமான கைங்கரியத்தை நாம் அனைவரும் கூட வீட்டில் இருந்தபடியே சேவித்து ராமபிரானுடைய ஆசிகளை பெறுவோம்.
பின்னர் வாணியிடம் சென்று தங்களுக்கு யாழ் மீட்டி காட்டும்படி கேட்டார். வாணியும் ஈசனின் அடியவர்களுக்காக யாழ் மீட்டினார். இசை கேட்ட மகிழ்ந்த இறைவனும் இறைவியும், வாணி, உன் யாழ் இசையோடு உன் பாடலையும் கேட்க விரும்புகிறோம், வாய் திறந்து பாடு என்றாராம். அதை கேட்ட வாணி தனக்கு பேச்சு வராது என்ற செய்கையால் அவர்களுக்கு உணர்த்தினாள். ஆனால் அடியவர் வேடத்தில் இருந்த ஈசனும் அம்பாளும் உன்னால் அருமையாக பாட முடியும் என்று சொல்லி அவரை பாட சொல்லி வற்புறுத்தினார். இதையடுத்து வாணி பாடுவதற்காக முயற்சித்தாள். இறைவன் அருளால் அவளுக்கு குரல் வந்தது. இறைவனை வாழ்த்தி அருமையாக பாடி முடித்தாள். குரல் வந்ததும் தான் சரஸ்வதி என்பதும் தன் கணவர் பிரம்மாவால் சாபம் பெற்றதும் நினைவுக்கு வந்தது. மேலும் தன் முன்பு இருப்பது சிவபெருமானும் பார்வதியும் என்பதை அறிந்த அவர்களை சரஸ்வதி தேவி வணங்கினாளாம். அவரை வாழ்த்தி ஈசன், கலைவாணியே, நீ என்னை வாழ்த்தி பாடிய இந்த இடம் உனது பெயருடன் சேர்த்து அழைக்கப்படும். முதலில் வாணியம் பாடி என்று அழைக்கப்பட்டு தற்போது வாணியம் பாடி என்று அழைக்கப்படும். இந்த தலத்தில் உனக்கு தனியாக ஒரு சன்னதி அமையும் என்று அருளினார். சாப விமோசனம் பெற்ற பிறகும் பிரம்மாவி மீதான கோபம் சரஸ்வதிக்கு குறையவே இல்லை. கோபம் குறையாமல் எப்படி அவர் நடத்தும் வேள்வியில் கலந்து கொள்வார்? அதனால் விஷ்ணுவை அழைத்து சரஸ்வதியை சமாதானம் படுத்தும்படி சிவபெருமான் வேண்டிக் கொண்டாராம். அவரும் சரஸ்வதியிடம் பேசி அவரின் கோபத்தையும் குறைத்தார். இதையடுத்து பிரம்மாவுடன் உலக நன்மைக்காக வேள்வி செய்ய புறப்பட்டார் சரஸ்வதி. சரஸ்வதி தேவியை எந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி வணங்கலாம் என்று பார்த்தால், கல்வி, ஞானம், கலை அனைத்தும் பெற சரஸ்வதி தாயாரை தான் வணங்க வேண்டும். சரஸ்வதி தேவியின் கையில் அங்குசம் வைத்திருக்கிறார். இது மூல நட்சத்திர வடிவமாகும். மேலும் யானையின் துதிக்கை வடிவான வீணை அவரது கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வீணையை தலைகீழாக செங்குத்தாக பிடித்தால் அது யானையின் தும்பிக்கை போல காட்சி தருமாம். சரஸ்வதி தேவி மூல நட்சத்திரம், அஷ்டோத்திர நாமம், நமாவளி, சுலோகம் கூறி வழிபடலாம். இதையெல்லாம் சொல்ல தெரியாத என்பவர்கள் ஓம் சரஸ்வதியை நமஹா என 108 தடவை சொல்லலாம். சரஸ்வதிக்கு உரிய பாடல்கள் பாடியும் வணங்கலாம். பக்தர்களே, மூல நட்சத்திர வடிவத்தை சரஸ்வதி தேவியின் கையில் கொடுத்துள்ளனர். மேலும் தாமரை என்னும் வடிவம் இவரில் நீரில் நிலைகளில் இருப்பவர் என்றும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதியுடைய வாகனத்திலே, இதோ ஹம்ச வாகனத்திலே ராமபிரானின் రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము, గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు
రఘువీరుడు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।